எல்எஸ்எஸ் எங்கேயுமே நிற்காது, ஒரே அழுத்து தான், ஒன்றுமே பண்ண முடியாது. 36 ஆத்தூர் எடுத்து வச்சிக்கா. 36 500 நீட்டினீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. மேலே என்ன போர்டு பார்த்துக்கோங்க, சேலம் ஆத்தூர் ஜெனசாலம் கள்ளக்குறிச்சி. ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம், ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம். வீரகாரனூர் போகாதுப்பா அந்த சிங்கில். ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம், ஆத்தூர் வரைக்கும் தான் போவோம். வழியில் எங்கேயும் நிற்காதுப்பா. ரோடு பைபாஸில் இப்படி வளைஞ்சு போனால் எப்படிங்க ஓட்டவே தோணாதுங்க. இந்த மாதிரிலாம் இருந்தால் பைபாஸ் இப்படி வளைஞ்சு போனாலே ஓட்ட தோணாதுங்க யாருக்குமே. நாங்கள் அப்படி பைபாஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்க நீட்டாக விட்டு ஸ்பீடாக போக முடியும். எல்லாம் வளைஞ்சு இருந்தாலே ஓட்டத்துக்கே ஒரு மாதிரியாக இருங்க. வாழப்பாடி டவுன் வந்துருச்சுப்பா. வாழைப்பேரில் படிக்கு போயிரு டிஎன்எஸ்சி சார் வந்துடுவாங்க. சல்லுன்னு வருவாங்க பாருங்க, அதா பாருங்க எப்படி வரான்னு. இப்படியே தாங்க பண்ணுறானுங்க. வாழைப்பாடி ரோடு வர போடுவோனாங்கிறானுங்க. வாழைப்பாடி வந்துரு, வாழைப்பாடியில் எந்திரிச்சு வந்துருப்பா. வாழைப்பாடி பஸ் ஸ்டாண்டு. வாழைப்பாடியில் இறங்கிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஸ்ஸில் யாரெல்லாம் போயிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த பஸ் சொல்லலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.